தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ Realme 1. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை நான் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக என்னுடைய பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த மொபைலில் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ தவறாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் மற்றும் குயிக் ஓவர்வியூவை பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்க்கலாம். Realme 1 அப்படின்றத பாக்ஸ் மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட எந்த கம்பெனியோடைய பாக்ஸ் மாதிரி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெட் கலர் நல்லா இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பக்கத்தில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சைடில் வச்சதுக்கு அப்புறமாக மொபைல் இருக்குது. ஸோ மொபைலில் பின்பக்கமாக பார்க்கலாம். பின்பக்கமாக பார்த்த உடனே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். கலர் காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்குது. டைமண்ட் கட் ஃபினிஷிங்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வால்டாக் அடாப்டர் இருக்குது. 5V 2A ஓப்போ பிராண்டிங்கோட. கூடவே நமக்கு USB to மைக்ரோ USB கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை சைடில் வச்சிடலாம். இதோடைய குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 2 GHz ஆக்டோகோர் Helio P60 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 3GB 4GB மற்றும் 6GB RAM அப்படின்ற 3 வேரியண்ட்டில் வருது. அதற்கு ஈக்குவலாக 32GB 64GB மற்றும் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட அந்த ரேம்க்கு ஈக்குவலாக கொடுக்குறாங்க. 6 இன்ச் கொண்ட Full HD Plus IPS டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2 சிம் கார்டு ஸ்லாட்ஸும் கொடுக்குறாங்க. கூடவே ஒரு டெடிகேட்டடான மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் கொடுக்குறாங்க. பின்பக்கமாக 13 MP ரியர் ஃபேசிங் கேமரா, LED ஃபிளாஷ் இருக்குது. முன்பக்கமாக 8 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் இதில் கிடையாது. 2 4Gயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 வோல்டி சிம்மும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். FM ரேடியோ சப்போர்ட் இருக்கு. 3410 mAh கொண்ட பெரிய பேட்டரி இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு சிம் கார்டு ஸ்லாட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இடது பக்கமாக நமக்கு வால்யூம் ரோக்கர் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பிளாஸ்டிக் தான். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB போர்ட், அதுக்கப்புறம் பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்கு. 3.5mm ஜாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரோஸ் என்னன்றதை பார்த்தலாம். ப்ரோஸ் ஃபர்ஸ்ட், இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கையில் எடுத்த உடனே உங்களுக்கு தெரியுது இதோடைய டிசைன் தான். ஸோ டிசைன் நீங்கள் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் ஒரு புது டிசைனாக நமக்கு தெரியுது. ஒரு டைமண்ட் கட் ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ டிசைன் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நியூ டிசைன், எந்த ஃபோன்லையுமே இருக்கிற மாடல் மாதிரியே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு நியூ டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு ரெஃப்ரெஷ்டு ஒரு ஃபீலாக கிடைக்குது. ஸ்பெஷலி இந்த பிளாக் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்தது, இது கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது கிளாஸ் கிடையாது. இது ஃபைபர் கிளாஸ், கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்டிக் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இரண்டாவது ப்ரோஸ் இதோடைய டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே இனிஷியலாக பார்க்கும்பொழுது எனக்கும் அந்த அளவுக்கு கிடையாது. பட் சின்னதாக ஒரு அப்டேட் வந்தது. அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுவது பார்த்தீங்கன்னா அவுட்டோராக இருக்கட்டும், இன்டோராக இருக்கட்டும், ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அந்த அளவுக்கு சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஸ்லீக்காகவும் இருக்குது. அவுட்டோர் கண்டிஷனில் உங்களுக்கு பார்க்கும்போது டேரக்ட் சன்லைட்டில் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே லெஜிபிலிட்டி இருக்குது. ஸோ கலர் கான்ட்ராஸ்ட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் டீப்பாகவும் இருக்குது. டிஸ்பிளேல உங்களுக்கு நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நீங்களே டிஸ்பிளேல நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இது மெட்டல் பாடி கிடையாது, பட் பிளாஸ்டிக் தான். உங்களுக்கு கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஹேண்டில் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாகவே இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் Untitled பெஞ்ச்மார்க் ஸ்கோரில் இது 1,30,000க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தது. இனிஷியலாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் பட் கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த ப்ராசஸர் எல்லா கேமுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஹீட்டிங் இஷ்யூமே சுத்தமாக கிடையாது. ஸோ Helio P60 அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமாக ரேம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரேம் மேனேஜ்மெண்ட் கண்டினியூஸாக நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணும்பொழுதும் சரி, கேம்ஸ் மெமரியிலேருந்து லோட் பண்ணி எடுக்கும் பொழுதும் சரி, எல்லா விதத்துலையுமே நல்லா இருக்கு. நான் வச்சிருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா 6GB RAM இருக்கிறதே டாப் மோஸ்ட் மாடல் சொல்லலாம். ஸோ அதனால எனக்கு அதிகப்படியாக ரேம் மேனேஜ்மெண்ட்டை பற்றினா எந்த ஒரு கவலையுமே வந்தது கிடையாது. ஆப்ஸ் ஸ்விட்ச் பண்ணதுலேருந்து எல்லாமே ஸ்லீக்காக இருந்தது. பட் இதுவே பேசிக்காக 3GB RAM அப்படின்ற ஒரு வேரியன்ட் இருக்கு. அதில் இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதோ எனக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. எனக்கு அந்த டெஸ்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அந்த ஃபோனில் ஒருவேளை ரேம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. பட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற UIக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். அதை பற்றி நம்ம அப்புறமா சொல்கிறேன். அடுத்த அட்வான்டேஜ் யூஐக்கு நான் கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபேன் கிடையாது. எனக்கு எப்பவுமே கொஞ்சம் ஸ்டாக்காக இருந்தால் தான் பிடிக்கும். பட் இந்த யூஐயில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குற நிறைய பேருக்கு எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும், இந்த ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷன் இருக்கான்னு எக்கச்சக்கமான பேர் கேட்பீங்க. ஸோ அந்த விதத்தில் இதில் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் நோட்டிஃபிகேஷன் டோக்கல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னும் உங்களுக்கு வேணுன்றது போல எல்லாமே நிறைய மாற்றிக்கலாம். ஸோ அது போல் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படியெல்லாம் வேணுமோ அது போலலாம் நீங்கள்
இந்த கலர் ஓஎஸை வந்து கலர் யூஐயை வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கால் குவாலிட்டி வந்து அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏர்டெல், வோடஃபோன் மற்றும் ஜியோ எல்லாத்துலேயுமே டெஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் ஜியோ டு ஜியோ கால் குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட்டில் எல்லாமே ஒரு சிம் தான் வந்து ஜியோ போட முடியும். பட் இந்த Helio P60 வந்து உங்களுக்கு 2 ஜியோ சிம் நீங்கள் ஒரே சிம்மில் போட்டுக்கலாம், 2 4G சிம்மும் போட்டுக்கலாம், 2 VoLTE சிம்மும் போட்டுக்கலாம், ஒரே டைமில் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. கால் குவாலிட்டி நல்லா இருக்குது. கால் டயல் பண்ணும்போது உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் சப்போர்ட் இருக்குது, கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் கான்ஃபரன்ஸ் கால்ல இருந்து எல்லா கால் சப்போர்ட்டுமே வந்து ஈஸியாக வந்து கொடுக்குறாங்க. டிஃபால்ட் டயலர்லேயே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்ததான் சவுண்ட் குவாலிட்டி கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பீக்கரில் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப மோசமாக தான் இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் நான் நினச்சதை விட நல்லாவே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த பட்ஜெட்டுக்கு மற்ற ரேஞ்சில் எப்படி இருக்கோ அதை மாதிரி வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக 3.5mm ஜாக்கில் நான் என்னுடைய இப்போ ரீசெண்டாக ஒரு ஹெட்செட்டை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட சென்னைசரில் நான் தான் இப்போ ரீசெண்டாக சிஸ்டம்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் கேட்கும்பொழுதும் வந்து ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் OTG சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. OTG சப்போர்ட் இருக்குது. பட் நீங்கள் அதை வந்து டர்ன் ஆன் பண்ணணும். அடிஷனல் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் OTG வந்து ஆன் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் மற்றது எல்லாமே வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு சென்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா சென்சர்ஸுமே இருக்குது. பட் IR பிளாஸ்டர் கிடையாது, அது தெரிஞ்சுக்கோங்க. பட் மற்றபடி எல்லா சென்சர்ஸும் இருக்குது. ஜைரோஸ்கோப்ஸ் குறிப்பாக இருக்குது. நீங்கள் VR கண்டென்ட் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பேட்டரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3410 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ மற்ற ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான். பட் பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வருதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் இது அதிகப்படியான ஹீட்டிங் கிடையாது. ரொம்ப ஹெவி டாஸ்கிங் வந்து மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஈஸியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பேட்டரி ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து தாராளமாக வருது. ஸோ நானும் வந்து அதிகப்படியாக வந்து ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்லாவே வந்தது. அதிலும் இந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 2 ஹவர்ஸில் வந்து இது ஃபுல் சார்ஜ் ஆகுது. ஸோ அதுவும் வந்து ஓரளவுக்கு ஓகேவான ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்ததாக ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம் நிறைய பேருக்கு இருக்கும். அது என்னன்னா இதோடைய கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகாபிக்சல் கொண்ட பின்பக்க கேமரா கொடுத்துருக்காங்க. பட் சிங்கிள் கேமரா தான், டியூவல் கேமரா கிடையாது. அதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவில் எடுக்கக்கூடிய சாம்பிள் இமேஜஸ் நீங்களும் வந்து பார்க்கலாம். ஸோ டைனமிக் ரேஞ்சில் இருந்து கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. அவுடோரில் வந்து உங்களுக்கு லைட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்போது நேச்சுரல் லைட்டிங்கில் ரொம்பவே சூப்பராக வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு போர்ட்ரேட் மோடுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேமரா ஆப்பில் நீங்கள் பார்க்கும்போதும் தெரியும் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த அளவுக்கு யூசேஜ் வந்து அதிகமாக இல்லாட்டியும் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது. கலர்ஸ் எல்லாம் ரொம்ப தூக்கி கொடுக்குது. பட் நார்மலான ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இமேஜஸ் வந்து நல்லா வருது. போர்ட்ரேட் மோடும் ஓரளவுக்கு ஷார்ட்ஸ் நல்லா இருக்கு. பட் எனக்கு அந்த அளவுக்கு வந்து போர்ட்ரேட் மோட் பிடிக்கலன்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட் மோட் கொடுக்குறாங்க. சிங்கிள் கேமரா தான், பட் அதுலேயும் போர்ட்ரேட் மோட் கொடுக்குறாங்க. சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் பின்பக்க கேமராவோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா வருது. கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கு. பட் ஒரு சில டைமில் இவங்க AI ஃபீச்சர்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அது அந்த அளவுக்கு பிடிக்கல. அந்த இதை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்தளவுக்கு வந்து கிளியராக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் கேமரா குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்படிட்டிவான ஒரு கேமரா குவாலிட்டின்னு சொல்லலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய Redmi Note 5 Proக்கு இது நல்ல ஒரு காம்படிஷன் கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவும் வந்து நல்லா இருக்குது. அடுத்த ப்ரோஸ்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 2 சிம் போட்டுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டெடிகேட்டடான நீங்கள் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெமரி கார்டும் வந்து தனியாகவே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்ததாக இதோடைய ப்ரைசிங், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ரொம்ப சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருந்தாலுமே இவங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சேம் ப்ராசஸர் எல்லாமே வச்சு உங்களுக்கு 9000 ரூபாய் அப்படின்ற அந்த பர்டிகுலர் ப்ரைஸுக்கு 3GB RAM 32GB மாடல் அப்படின்ற பேசிக்கான வேரியண்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தபடியாக 11000 ரூபாய் அப்படின்ற மாடலில் 4GB RAM மற்றும் 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் அப்படின்ற வேரியண்ட்டை வந்து 17 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு 14000 ரூபாய்க்கு உங்களுக்கு 6GB RAM மற்றும் 128GB அப்படின்ற ஸ்டோரேஜோட உங்களுக்கு இந்த மாடல் நான் வச்சுட்டு இருக்கிற மாடல் வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல மற்ற மொபைலை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே காம்படிட்டிவான ஒரு பிரைசிங்காக இருக்கு. பட் 3GB RAMல அந்த RAM மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து கிகி ரஞ்சித் அவரோட வீடியோலையும் சொல்லியிருந்தாரு. ஸோ அதற்கு ஓப்போ டீமும் வந்து ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம். சீக்கிரமாகவே அதுக்கு அப்டேட் கொடுத்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே அந்த 3GB RAM மாடல் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த RAM மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில். பட் 11000 ரூபாய் அப்படின்றது ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ஒரு ஆவரேஜா நீங்க பக்காவான செலக்ட் பண்ற ஒரு மாடலா இருக்கும். பட் இந்த 6GB RAM மாடல் நான் யாருக்கும் அதிகமாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இந்த ஒரு மாடலுக்கு மட்டும்தான் Redmi Note 5 Pro கொஞ்சம் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் கம்பேர் பண்ணுவோம். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நான் மெட்டல் பாடியாக இருக்கட்டும், IR பிளாஸ்டர் இருக்கட்டும், இதெல்லாம் அதில் இருக்கிறதுனால அதை வந்து சொல்வேன். பட் மற்றபடி எல்லாமே இந்த மாடல் வந்து சூப்பராக இருக்குது. மற்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்பாக இந்த வீடியோவை வழங்கும் Cashify.in கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள். உங்களுடைய பழைய மொபைலை விற்கிறதுக்கு சரியான விலை Cashify.inல. உங்களுடைய வீட்டுக்கே வந்து அந்த பழைய மொபைலை வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த சரியான விலையை உங்களுடைய அக்கௌண்ட்டில் உடனுக்குடன் ட்ரான்ஸ்ஃபர் செய்யறதுக்கு Cashify.in செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்த ப்ரோஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபேஸ் அன்லாக்.
ஸோ ஃபேஸ் அன்லாக் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த லைட்டிங்கில் கொஞ்சம் இருந்தால் கூட பாருங்கள் டக்குன்னு வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் லைட்டிங் இருந்தால் கூட டே டைமில் இருக்கட்டும் நைட் டைமில் இருக்கட்டும் ரொம்பவே சூப்பர் பிளேசிங் ஃபாஸ்ட்டாக இருக்குது ஃபேஸ் அன்லாக். பட் இது அந்தளவுக்கு செக்யூர் கிடையாது, அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் நம்மளுடைய கான்ஸில் ஃபஸ்ட்டு கான் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய கானும் இது தான், ஃபர்ஸ்ட் கானும் இது தான். என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது. பின்பக்கமாகவும் கிடையாது, முன்பக்கமாகவும் கிடையாது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது, ஃபேஸ் அன்லாக் மட்டும் தான். அந்த ஃபேஸ் அன்லாக்கும் அந்தளவுக்கு செக்யூர் கிடையாது. அதே டைமில் ஒரு சில டைமில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுதும் ஃபோன் வந்து ஆன் ஆகிடும். ஸோ இது போல் அப்பப்போ வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுள் இருக்குது. நான் 10 நாளாக யூஸ் பண்ணாலுமே எனக்கும் இன்னும் வந்து அந்தளவுக்கு வந்து பழகலை. எனக்கு ஃபேஸ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருந்திருந்தால் ரொம்ப சூப்பரான ஒரு மொபைல் கண்டிப்பாக 100% எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஒரு பாயிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் முன்பக்கமாக எல்இடி நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. எல்இடி நோட்டிஃபிகேஷன்ஸும் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு அந்த எல்இடி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் இவங்க அந்த ஆப்ஷனை கொடுக்கல. இதோடைய பில் குவாலிட்டி முழுக்க பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபைபர் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைட்ஸும் எந்த இடத்துலையும் மெட்டல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது கம்பேரிட்டிவ்ல மற்ற மொபைல் இருக்கும்பொழுது அது எல்லாமே மெட்டலில் கொடுக்கறதுனால அது ஓரளவுக்கு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. அடுத்த கான் அப்படின்றது இதோட யூஐ தான். ஸோ யூஐ ஏற்கனவே நான் ப்ரோஸ்லையும் சொல்லிட்டேன். கான்ஸில் சொல்கிறதுக்கான காரணம் நிறைய யூஐ அங்கங்கே கொட்டி கிடக்குது. கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். ஆப்ஷன்ஸ் வேணும், பட் அது ரொம்ப பிரிஞ்சு கிடக்கிறது நிறைய பேர் புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, கொஞ்சம் வயசானவங்களுக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் இதோடைய போர்ட்ரேட் ஆப்ஷன். பின்பக்கமாக இருக்கக்கூடிய கேமராவில், ரியர் கேமராவில் இருக்கக்கூடிய போர்ட்ரேட் ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து நிறைய அந்த பிளர்னஸ் நிறைய இருக்குது. இதில் டியூவல் கேமராஸ் கிடையாது, டெப்த் சென்சிங் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் மூலியமாக தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு வந்து கிடையாதுன்னு தான் நான் சொல்லணும். அடுத்த கான்ஸ் அப்படின்னு சொன்னால் இதில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கிடையாது. ஸோ மேபி அது கொடுத்துருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கால் குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை வந்து இவங்க கொடுக்கல. நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கான ஐடியா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுத்தையுமே பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய தேவைக்கு இந்த கான்ஸ் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கல, பரவாயில்ல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். நீங்கள் வாங்குறதுக்கான பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். இன்னும் இதே போல பல விதமான ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கொண்டு வரேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.